மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் தான் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட் ஓப்பனிங் சொல்லிட்டு நிறைய வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா கீழ இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு 11/12/2024 இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிடணும். எக்ஸ்பீரியன்ஸ் 0 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளவு வேகன்ட்னு பாத்தீங்கன்னா 3 வேகன்ட் இருக்கு. இது இந்த வேலை வாய்ப்பு பத்தி ஃபுல் டீடைலா இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்க் ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வரும், ஒரு 4 பேஜஸ் கிட்ட வரும். ஸோ இந்த பிடிஎஃப்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேகன்ட் இருக்கு, அதாவது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஃபில்லிங் டீம்ல இருந்து கேட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் செல்ல தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து முழுக்க மெட்ராஸ்ல தான் இந்த வேலை வாய்ப்பு இருக்கும், சென்னையில தான். இதுக்கு வேகன்சி பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி இருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி யூஜி அண்ட் பிஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்துட்டு உங்களுக்கு 18,000 இருந்து 25,000 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்றது இந்த மாதிரி வேலை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றது, அதாவது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11/12/2024 நீங்க அப்ளை பண்ணிடணும். இது முழுக்க கான்ட்ராக்ட், பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லிட்டு இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நிரந்தரம் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பே கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைன்ல வந்துட்டு இங்க பக்கத்துல அப்ளை நவ் ஒன்று இருக்கும். இந்த அப்ளை நவ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்துட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும். அதை முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் ஆர் எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வேக்கன்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 13/12/2024 அப்ளை பண்ணிடணும். இது ஜாப் லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓபன் பண்ணா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 4 இயர் யூஜி, அதாவது 4 இயர்ஸ் யூஜி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நான் இன்ஜினியரிங் பிஜி வந்து நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா வந்துட்டு நான் இன்ஜினியரிங் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நீங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் நீங்க வந்துட்டு எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டண்டா இருந்தா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 27,500 இருந்து 60,000 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பு பத்தி, அதாவது உங்களுக்கான டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. இதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் அண்ட் இது கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் இருக்கு. ஒரு வேக்கன்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ண கடைசி தேதி 13/12/2024 நீங்க அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பத்தி ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இங்க கீழே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன்ல. இந்த நோட்டிபிகேஷன்ல பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். உங்களுக்கு 4 இயர்ஸ் யூஜி ஆர் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில உங்களுக்கு கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் விஷுவல் கம்யூனிகேஷன் நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் வந்துட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 1 இயர் ஆர் மோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 இருந்து 30,000 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு வந்துட்டு இந்த வேலைவாய்ப்பு பத்தி உங்களுக்கு டியூட்டிஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் ஆர் எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு சென்னையில தான் இருக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். நீங்க நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு 5 வருஷம் நீங்க, அதாவது 4 இயர்ஸ் யூஜி கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ல வந்துட்டு உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி பாத்தீங்கன்னா 15/12/2024 அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதே தான். உங்களுக்கு சீனியர் எம்எஸ்சி வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் எனி சயின்ஸ் ஆர் இல்லைன்னா பிடெக் பிஇ முடிச்சிருந்து இல்லைன்னா எம்சிஏ முடிச்சிருந்தா பிளஸ் வந்துட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 2 வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே,
இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம், ப்ளஸ் வந்து 0 எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இன்னொன்று இந்த 11/12/2024 நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.